ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி கமர்கட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 80-90 கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். டேஸ்ட்டு அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் நாட்களில் பெட்டி கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம். இப்போ வேணும் அப்படின்னு நினச்சோம்னா கூட மேக்ஸிமம் நம்ம கடைகளில் தான் வாங்குவோம். ஆனால் இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருட்களை மட்டும் வச்சு ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த 90 கிட்ஸோடைய ஃபேவரட் ஸ்நாக்ஸ் கமர்கட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கமர்கட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு அடிக்கனமான கடாய் வச்சுருக்கேன். கடாய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா இதுக்குள்ளே 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு தேங்காயுடைய ஈரப்பதம் போக லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது, லைட்டாக ஈரப்பதம் போக வறுப்பட்டுச்சுன்னா போதும். இது வறுக்கிறதுக்கு கரெக்டாக நமக்கு 1லேருந்து 2 நிமிஷம் போல் தான் தேவைப்படும். ஸோ தேங்காய் அளந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் கப் இல்லைன்னா டம்ளர் இது ரெண்டுலையும் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. அழுத்தி அளக்காமல் லேசாக 1 கப் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வெல்லம் அளந்து சேர்க்கிற போது இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ தேங்காய் வந்து நல்லா உதிரியாக வறுப்பட்டுருச்சா, ரொம்பவே கலர் மாறிடாமல் இந்தளவுக்கு ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் லைட்டாக ஆறட்டும். இந்த டைமில் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் தேங்காய் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் தேங்காய்க்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஸோ கமர்கட்டுக்கு வந்து தேங்காயை விட வெல்லம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூட 1/4 கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை வேற ஒரு பாத்திரத்தில் வடித்து சேர்த்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க. வெல்லம் கரையிறதுக்கு மட்டும் 1/4 கப்புக்கும் குறைவாக சேர்த்திங்கனாலே போதும். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை நம்ம எந்த கடையில் ஸ்வீட் பண்ணுறோமோ அதில் ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துடலாம். ஸோ வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். இது மாதிரி நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு வடித்து சேர்க்கிற போது அந்த மண் தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும். இப்போ ஸ்வீட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு அடிகனமான கடாய் பயன்படுத்திக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற வெள்ளப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துடலாம். ஸோ அடிகனமான கடாய் இருந்துச்சுன்னா அது பயன்படுத்திக்கோங்க. ஸ்வீட் கலர்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடிகனமான கடாய் இல்லைன்னா அதுக்கு பதில் குக்கர் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இருங்க. பாகு திக்காகி நமக்கு நல்லா உருட்டு பாதம் வந்துடணும். அந்தளவுக்கு நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வெள்ளைப்பாகு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பாகு உருட்டு பாதம் வந்துருச்சான்னு பார்க்கறதுக்காக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை உள்ளே விட்டு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட கலர் மாறாமல் இது மாதிரி உருட்டுற போது பாகு வந்து நல்லா சேர்ந்து வரணும். இதுதான் உருட்டு பதம். இந்தளவுக்கு பாகு உருட்டு பதத்தில் இருந்துச்சுன்னா தான் கமர்கட்டு நமக்கு சரியான பதத்தில் இருக்கும். அவ்வளோதான், இப்போ நமக்கு வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. வெள்ளைப்பாகை ரொம்பவே முருக விட்டுறாதீங்க. இந்தளவுக்கு உருட்டு பதம் வந்துச்சுன்னா போதும். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது மாதிரி நம்ம தேங்காவை வறுத்துட்டு சேர்க்கிற போது நமக்கு ஸ்வீட் டக்குன்னு ரெடி ஆகிடும். வறுக்காமல் சேர்த்தோம்னா வெள்ளைப்பாகோட தேங்காய் சேர்ந்து ரொம்பவே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கு ஸ்வீட் ரெடி ஆகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொப்பரை தேங்காய் பயன்படுத்துவாங்க. இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்துகிட்டு அந்த சக்கையை பயன்படுத்துவாங்க. அது அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷான தேங்காயை வறுத்துட்டு சேர்க்கிற போது கமர்கட்டு வந்து நமக்கு பாரம்பரிய சுவையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இப்போ ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. வெள்ளைப்பாகோட தேங்காய் சேர்ந்து லைட்டாக சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே திக்காக விட்டுறாதீங்க. இந்தளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருந்துச்சுன்னா தான் இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்கிற போது சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் கமர்கட்டுக்கு சரியான பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டே ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மாற்றிடலாம். ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்வீட் ரெடி ஆனதும் உடனே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நம்ம அதே கடாயில் வச்சுருந்தோம்னா கடாயோடைய ஹீட்டுக்கு ஸ்வீட் வந்து ரொம்பவே இறுக ஆரம்பிச்சிடும்.
அவ்வளோதான். இது லைட்டாக ஆறட்டும். சூடாக இருக்கிற போது உருண்டை பிடிக்க முடியாது. லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா வெது வெதுன்னு இருக்கிற போது நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஸ்வீட் லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் கமர்கட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஆற விட்டுறாதீங்க. கொஞ்சம் சூடாக இருக்கிற போது உருட்டினீங்கன்னா தான் இது மாதிரி ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். பாருங்கள், இது மாதிரி நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கமர்கட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா கமர்கட்டுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளே இது ஆறிடுச்சு அப்படின்னா கூட திரும்பவும் ஸ்டவ்வில் மீடியம் ஹீட்டில் வச்சு லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா இது நல்லா இணக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா ஈஸியாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கமர்கட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சா. அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பாரம்பரிய ஸ்வீட் கமர்கட்டு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சா. இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருட்களை மட்டும் வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சாச்சா. இது ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் கமர்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.